மயிலை திமுக வேட்பாளரின் உதவியாளர் வீட்டில் அதிர்ச்சி. தமிழகத்தில் நாளை ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பட்டுவாடா செய்வதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வேலு, இவருடைய உதவியாளர் சத்தியமூர்த்தி வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சென்னை மந்தைவெளியில் உள்ள சத்தியமூர்த்தி வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் இன்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு பேக்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகளை பறிமுதல் செய்தனர். அதில் மொத்தம் 2 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. அந்த பணத்தை எண்ணுவதற்காக பிரத்யேக இயந்திரங்களை அதிகாரிகள் கொண்டு வந்தனர். மேலும் பணம் மட்டுமின்றி அந்த வீட்டிலிருந்து வாக்காளர் பட்டியல்கள், சில முக்கிய டைரிகள் மற்றும் தேர்தல் தொடர்பான ரகசிய ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் திமுக வேட்பாளரின் உதவியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் மயிலாப்பூர் தொகுதியில் மட்டுமின்றி தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார் உள்ள எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணுங்க சார். கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையும் ஓகேவா? பின்னாடி திருப்பி எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம்? மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் நிஜம் நியூஸ் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.